ஜீவதாரணி, நடந்தது என்ன? இது வந்து ஏறக்குறைய எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது நடந்த கதை. அக்கா வந்து நான் அப்ப வந்து அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. நானும் என்னோட பெரிய அக்கா மட்டும்தான் வீட்டுல இருந்தோம். அப்ப வந்து எப்போதும் வந்து வாசல் துணி எல்லாத்தையும் வெளியே காய போட்டுட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து அக்கா மறந்துட்டாங்க. ஆக்சுவலா அதை எடுக்கிறதுக்கே மறந்துட்டாங்க. மணி ஒரு 8 இருக்கும், சாயங்காலம் 8 இருக்கும். நான் திடீர்னு ஞாபகம் வந்து எடுக்கலான்னு போனப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு வந்து முன்ன வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதாவது காடு மிஞ்சி போய் இருட்டாதான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி வீட்டுல எப்போதும் வந்து பின்னாடி கதவு வந்து நாங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி கதவு திறந்தா அந்த பக்கத்து வீட்டு கதவு வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். எப்போதும் சாட்சி இருக்கிற கதவு என்ன நடந்துச்சுன்னா, அக்கா திடீர்னு கதவு திறந்து வாசல் துணி எடுக்கலான்னு போகும்போது அந்த கதவு திறந்துருந்துச்சு. திறந்து மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து யாரோ ஒரு கருப்பு உருவம் மாதிரி அங்க முன்னுக்கு இருந்துச்சு. அக்கா வந்து பயந்துட்டு அவங்க நினைச்சிட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்டு தான் யாரோ, அவங்க ஃப்ரெண்டு இங்க ஒருத்தங்க சாமான்ல இருக்காங்க, அவங்கதான் வந்து உள்ள இருக்காங்களோ அப்படி சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ பார்த்தா அந்த யாருமே அந்த ரெஸ்பான்ஸே இல்ல. திரும்பி அதாவது எங்களை பார்த்து நின்ற அந்த உருவம் வந்து திரும்பி அப்படியே நடந்து போற மாதிரி போனுச்சு. அக்கா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. அந்த சைட்டு கதவு, அதாவது அந்த கதவு தாண்டி அந்த பக்கமா போனோடனே டப்புனு கதவு அடிச்சோடனே அக்கா ரொம்ப பயந்து, அந்த கருப்பு ரொம்ப பயந்துட்டு அந்த உருவம் வந்து நல்ல நீண்ட முடியோட ஒரு கீழெல்லாம், அதாவது அந்த ரிசெப்ஷன் தெரியுது சட்டெல்லாம் வந்து கிழிஞ்சிருந்த மாதிரி அப்படி உள்ள உருவம் அது தாண்டின உடனே கதவு வேகமா அடிச்சோடனே அக்கா வந்து பயந்து உள்ள ஓடி வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்க. அப்போ அக்கா ஓடி வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துருந்தா அக்கா சொல்லியிருந்தாங்க பின்னாடி ஏதோ ஒரு கருப்பான உருவம் கதவுல வேகமா அடிக்குது அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்க. போய் பாக்குறாங்க எங்க அக்கா தோட்டத்துல இருந்தாங்கல்ல அந்த ஒரு அவங்க ஃப்ரெண்டு, அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்ன வரைக்கும் வந்து அது யாரு, அது உண்மையாவே வந்து பேய்தானா இல்ல யாராவது பயம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டாங்களான்னு இன்னமும் அந்த கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அப்புறம் வந்து எங்க அம்மா வந்து வேலை விட்டு வந்த உடனே இந்த மாதிரி அக்கா சொன்னோடனே அம்மா வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் அவங்க மனம் பிரம்ம அப்படி சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வழியா போய் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த கதவை சாத்திட்டாங்க. அந்த கதவை வந்து சாப்பிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமாவும் என்னன்னு தெரியல, எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாதிரி பிரச்சனை? அதாவது எப்படின்னா எங்க அம்மா நின்னுக்கு ஹால்ல தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து யாராவது ஒருத்தவங்க கைய பிடிச்சி இழுத்தா எந்த ஒரு துணையும் இல்லாம டக்குன்னு எழுந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுந்துச்சு நின்று வெளியே போயிட்டு கதவு திறந்து யாரோ என்னமோ குடுக்கற மாதிரி கையில எல்லாம் வாங்கி குடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து யாருமே தெரியல. ஆனா அம்மாக்கு வந்து அங்க ஏதோ ஒரு உருவம், வயசான ஒரு உருவம் வந்து கையில வந்து என்னமோ குடுக்கற மாதிரி அம்மா வந்து வாங்கி குடிக்கிற மாதிரி எல்லாம். இந்த மாதிரி கனவுல வந்து நிஜத்துல நடக்குதா? நிஜத்துல நடக்குது. ஆனா எங்க அம்மாக்கு தெரியல. ஆனா அதுதான் அவங்க அதுதான் பண்றாங்களா அப்படின்லாம் தெரியல. யாருக்குதான் தெரியுது அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு? இந்த மாதிரி டெய்லி நடந்துட்டு இருக்கிறத பார்த்து மாமா வீட்டுலதான் இருப்பாங்க. மாமா வந்து ஒரு நாள் என்ன பண்ணாரு, பிளான் பண்ணி நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து அம்மா நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் முழிச்சிருந்து லைட் எல்லாம் அடைச்சிட்டு மாமா வந்து வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அம்மா அதே மாதிரி வழக்கம் போல கதவு திறந்து போற மாதிரி பார்த்தோன்னே மாமாவும் பின்னாடியே போயிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு பாக்கலான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் நடக்குது. அம்மாக்கே தெரியாம தூக்கத்திலே நடந்து போறாங்க. அம்மா கண்ணெல்லாம் திறக்கல, நார்மலா தூக்கத்திலே இருந்து நடந்து போற மாதிரி கேட்டுக்கு வெளியிருந்து யாரோ என்ன குடுக்குறாங்க, அம்மா அதை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த யாரும் வந்து மாமா கண்ணுக்கு தெரிஞ்சுதா? மாமா கண்ணுக்கு தெரியல. மாமா வந்து சத்தம் போட்டோன்னே அம்மா திடீர்னு பயந்துட்டு நாயா வெளியே நிக்கிறேன் அப்படின்லாம் கேட்டாங்க. அப்ப வந்துட்டு அந்த மாதிரி ஓகே இது மாமா வந்துட்டு இது வேற ஏதோ பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள வந்து அம்மா நம்மளா படுக்க வச்சிட்டாங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து சாம்பிராணி தோட்டெல்லாம் காட்டுவோம்ல, அதே மாதிரி 2வது ரூம்ல சூடம் எடுத்துட்டு போகும்போது அந்த 2வது ரூமுக்குள்ள சூடு எடுத்துட்டு போகும்போது கரெக்டா சூடு அமைஞ்சிடும். திரும்பவும் கொளுத்திட்டு எடுத்துட்டு போகும்போது சூடு அமைஞ்சிடும். இதே மாதிரி கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருந்துச்சுல. அப்போ வந்து மாமாக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து என்னமோ பார்த்து அப்பதான் சொன்னாங்க, அம்மாவோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரியுமா,
அந்த உருவம் வந்து கருப்பு கலர்ல வயசான உருவமா, கையில ஒரு தட்டம் ஒரு குச்சம் வச்சிருக்குமா. அது வந்து எங்க அம்மா கிட்ட கேக்குமா, நான் வந்து உனக்கு ரத்தம் கொடுக்கறேன், நீ வந்து நாலு முடிஞ்சா புது ரத்தத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அது கேக்குதான். பிளட் டொனேஷன் கேட்டிருக்கு. அந்த மாதிரி திரும்பி கேட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாமியார்லாம் வந்து வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணி தாய்த்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி தாய்த்து வந்து முன்னுக்கு பின்னாடி, வீட்டுக்கு முன்னுக்கு பின்னாடி எல்லாம் கட்ட சொல்லி அம்மா கையிலயும் ஒரு தாய்த்து கட்டி விட்டதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து அந்த எப்போதும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாம நார்மலா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் இல்ல, வீட்டுல எல்லாம் ஸ்மூத்தா நல்லா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ஜீவதாரணி, உங்களை பயன்படுத்திய சம்பவம் என்ன? எங்க தாமன்ல வந்து இந்த தாமான்குள்ள நுழையணும்னா வந்து ஒரு பெரிய துரோகம் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த துரோகம் தாண்டிதான் எங்க தாமான்குள்ளேயே வரணும். அப்ப நாங்க கோயிலுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா வந்து நல்லா தாமன் உள்ள அக்கா அம்மா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான் ஒன்னா நடந்தேதான் போவோம் கோயிலுக்கு எல்லாம். அப்போ அந்த மாதிரி போகும்போது வந்து நாங்க கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வரும்போது அந்த துரோகம்க்கு மேலே வந்து ஹைவே தெரியும். ஹைவே அந்த அதோட காடியில போற மாதிரி தெரியும். அந்த மாதிரி போகும்போது ஒரு தடவை நானு எங்க அக்கா அப்புறம் எங்க அக்காவோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்து ஒரு வெள்ளை கலர் உருவம் வந்து அந்த ஹைவேல தாண்டி போறத பார்த்தோம். அது நடந்து போதா இல்ல பறக்குதா எப்படி? அது ஒரு மாதிரி பறந்து போது, ஒரு காத்து, ஒரு துணி மாதிரி போனா எப்படி இருக்கும், ஒரு துணி காத்துல பறந்து போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போனுச்சு. வெறும் வெள்ளையாதான் தெரியுதா இல்ல மனுஷன் உருவம் மாதிரி தெரிஞ்சுதா, பெண் உருவம் மாதிரி எதுவும் தெரிஞ்சுதா? அது எப்படின்னா ஒருத்தவங்க மேல ஒரு வெள்ளை கலர் துணி போட்டா எப்படி இருக்கும், ஃபுல்லா மறைச்சுப்பாங்களே ஒரு வெள்ளை கலர் துணி போட்டா, அந்த மாதிரி அது ஒரு மாதிரி எப்படி பறந்து போற மாதிரி போனுச்சு. நாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி பாத்துக்கிட்டு சரி தெரியாத மாதிரி அப்படியே நடந்து வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு காலெல்லாம் கழுவிட்டு ரூமுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிட்டோம். மறுநாள் எங்க கூடயே பார்த்த இன்னொரு வீட்டுல உள்ள அக்காக்கு வந்து சரியான காய்ச்சல். அவங்களுக்கு வந்து சரியான காய்ச்சல் வந்து படுத்த படிக்காவே தான் இருந்தாங்க. அப்புறமா தான் வந்து அவங்க வீட்டுல வந்து நார்மலா வந்து அவங்க சொந்தக்காரவங்களுக்கு எல்லாம் சாமி வரும்ல, அந்த மாதிரி அங்க போயிட்டு சாமி பார்க்கும்போது இது ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்துருக்கு, இது ரொம்ப பயந்தனால இது அது கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அவங்க கூட வந்தனால அதனாலதான் அவங்க ரொம்ப பயந்துட்டாங்களா, அவங்க ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்கல்ல, அதனால வந்து அவங்க மேல ஈஸியா வந்துருச்சு அது. அவங்க வீட்டுல சாமி எல்லாம் பார்த்து தாய்க்கெல்லாம் கட்டி அப்புறமா தான் அவங்க நார்மலா ஆனாங்க. அதுல இருந்து இன்ன வரைக்கும் நாங்க யாருமே கோயிலுக்கு நடந்தே போக மாட்டோம். போறதா இருந்தா கிராப் அப்படி இல்லைன்னா மோட்டர்ல தான் போயிட்டு வருவோம். பேய் பாருங்க ஹைவேல போயிருக்கு, தோல் கட்டுனுச்சுன்னா தான் தெரியல. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். உங்களை
புடுத்திய சம்பவம் என்ன திருமதி மலர்? வணக்கம். நான் வந்து செகண்டரி ஸ்கூல் ஆசிரியையா இருக்கேன். நான் 2014ல வந்துட்டு நான் ஈப்போக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தேன். ஸோ அப்ப வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை மசாக்கன் ஒண்ணு திறக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கூல் வந்து ஏற்கனவே வந்து Form 4 Form 5 ERP கிளாஸ் இருந்துச்சு. பட் நான் வர்றதுக்கு முன்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னதான் அது வந்து பூட்டிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த ரூம்ல உள்ள ஜாமா எல்லாமே வந்து அந்த ரூம்லயே தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாமா இருந்துச்சு. ஸோ நான் கேட்டுட்டோன்னே எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நான் ஓபன் பண்றேன். அப்ப நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ஓபன் பண்ணி அந்த ரூம் ரொம்ப பெரிய ரூம் ஓபன் பண்ணி பிள்ளைங்களை வச்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அப்ப வந்து நான் பிள்ளைங்களை சொன்னேன், ஓகே மணி 5 ஆயிடுச்சு, ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, வெளியே போயிருங்க, அம்மா அப்பா வெயிட் பண்ணுவாங்க, நீங்க போங்க, நான் வந்து குப்பையெல்லாம் போட்டுட்டு நான் வெளியாயிடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து கதவு வந்துட்டு வந்து லாக் பண்றது மாதிரி கீபாஸ் எல்லாம் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்ப எல்லாமே அடைஞ்சிருச்சு, ஒரு கீபாஸ் மட்டும் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் ஆன் ஆஃப் ஒரு பழைய ஃபியூஸா இருக்கும், ஆன் ஆஃப் நான் பண்ணி பாக்குறேன். பட் வந்து அது ஆஃப் ஆகல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அப்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த எங்க ஸ்கூல் கார்ட் அங்கிள் சொன்னாரு, கொஞ்சம் ஃபேட் அங்க இருக்குது அங்க அப்படின்ட்டு. அப்ப நானு சொன்னேன், ஓகே kalau awak ada di dalam pun saya tak takut அப்படின்னு சொல்லிட்டோனே அந்த ஃபேன் சுத்திட்டு இருந்த ஃபேன் என்ன பண்ணுச்சு, பட்டுன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நார்மலா வந்து நம்ம ஃபேன் நம்ம அடைச்சிட்டோம்னா அதுக்கு சுத்திக்கிட்டு மெதுவா தான் அப்படியே ஸ்டாப் பண்ணும். ஸோ அது என்ன ஆயிடுச்சு, பட்டுன்னு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஐயோ என்னமோ ஆச்சு போலன்னு சொல்லி விறுவிறுன்னு லாக் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துகிட்டா அந்த நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கிறேன், என் மேல ஒரு உருவம் கேர்ள், சைனீஸ் கேர்ள் நல்லா தெரியுது, உட்காந்துட்டு நான் அப்படியே புடிச்சு குளிக்குது. அது கண்ணை மட்டும் வெள்ளையாச்சு, கட்ட முடி, ஸ்கர்ட் போட்டு. அப்புறம் நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டு கடவுள்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல போயிருச்சு. அப்புறம் நான் மறுநாள் போயிட்டு இன்சிடென்ட் வந்துட்டு காட் அங்கிட்ட நான் சொன்னேன், அங்கிள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கிள்கிட்ட. அப்புறம் அவர் சொன்னாரு, நீ தப்பு பண்ணிட்டமா, நீ போய் அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் போயிட்டு கழுத்து வந்து சாரி, நான் நேற்று உன்னை சப்பார் பண்ணிட்டேன், சோ என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். என்ன பாஷை? அப்புறம் அதுக்கப்புறம் என்னோட நான் வந்து மலாயில தான் சொன்னேன். அப்புறம் அது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், அது வந்து எனக்கு காட்டுச்சு. அப்புறம் கேர்ளுக்கு வந்து என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சைனீஸ் கேர்ளுக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கா இல்ல எப்படி? எனக்கு என்னமோ அது கொஞ்சம் யங்கா ஒரு 40க்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, டீச்சர் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸ்டூடெண்ட் இல்ல அது. ஓகே. அது வந்து டீச்சர் மாதிரி. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எனக்கு. ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, இந்த சைனீஸ் நியூ இயர் அந்த வீக்ல நாங்க என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் வச்சு நாங்க குக்கீஸ் செய்வோம். குக்கீஸ் செஞ்சுட்டு எங்க கிளாஸுக்கு வந்து காசு கலெக்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வந்து நாங்க குக்கீஸ் செஞ்சுட்டு இருக்கோம். வாட்டி ட்ரை பண்ணுவோம், ஓகே ஒரு 4 பிஸ்கட் செஞ்சுட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அந்த டப்பா 4 டப்பாவும் மேல வச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். தென் மறுநாள் வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம், அந்த டப்பா கீழே கவுந்து கிடந்துச்சு. அண்ட் தென் அந்த டப்பால வந்து அப்படியே கடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு, எலி கடிச்சு வச்சது மாதிரி இருந்துச்சு. அப்ப நாங்க சொன்னோம், ஓகே எலி இருக்கு போல, ஏன்னா ரொம்ப நாள் பூட்டிக்கு அந்த ரூம் வேற. சோ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த வாட்டி செய்யும்போது டப்பால எடுத்து வச்சுட்டு மூடிட்டு போயிருவோம் அப்படின்னு, காட்டாவுல எடுத்து வச்சு மூடிட்டு போயிருவோம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணிட்டு, அப்ப அந்த 2 நாள் வந்து காட்டால எடுத்து வச்சுட்டு போனோம். சோ எலி வந்து கச்சாவ் பண்ணல. சோ அதுக்கு அடுத்த நாள் வந்து குக்கி செஞ்சுட்டு இருக்கும் போது மணி வந்து 6:30 ஆச்சு. 6:30னா சேசி பத்தாங்க எல்லாமே கிளம்பிடுவாங்க. எங்களோட பில்டிங் வந்து ஆக கடைசியில இருக்கும், என்னோட 3rd floor. அப்ப பிள்ளைங்க சொன்னிச்சுங்க, அம்மா அப்பா வந்துட்டாங்க சொல்லிட்டு நான் சொன்னேன், ஓகே நீங்க முதல்ல போங்க, நான் குக்கி சொன்ன 6 ஆறிட்டோன்னு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணப்ப அப்பயே எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, சம்திங் ராங் மாதிரி அப்படியே. அப்ப நான் என்ன பண்ணேன், விறுவிறுன்னு குக்கீஸ் எல்லாம் எடுத்து மேசை மேல வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஞாபகம் நான் கோட்டாக்குள்ள போடல அந்த குக்கீஸ. ஐசே எலி கடிச்சிருமே அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. பட் வந்து சாவி வந்து என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, ஒரே ஒரு கீ தான் இருக்கு என்கிட்ட. அப்ப நான் என்ன பண்றேன், மறுநாள் காலையிலேயே 6:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு நான் போயிட்டு ஐயோ என்ன பண்ணிருக்கோமோ எலியை சொல்லிட்டு நான் ஓடி போய் மேல போய் பாக்குறேன். கதுத்து வந்து அந்த மேசை மேல எடுத்து வச்சிருந்த அந்த குக்கீஸோட டப்பாலாம் அந்த பாக்ஸுக்குள்ள வச்சு அந்த பாக்ஸ் சீல் பண்ணிருக்கு செலோஃபேன் டேப் போட்டு. அப்ப நான் யோசிக்கிறேன், எனக்கு அப்படியே ஆட்டம் வந்துருச்சு. ஏன்னா கீ வந்து என்கிட்ட மட்டும் தான் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு, நான் பாக்ஸ்குள்ள எடுத்து வைக்கல அந்த குக்கீஸ் எல்லாத்தையும். அப்புறம் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா அப்படியே வந்து ஆயிட்டோன்னு நான் யார்ட்டையும் சொல்லல, ஏன்னா அந்த குக்கீஸ் யாரும் வாங்க மாட்டாங்க அப்ப நான் சொன்னேன்னா. அப்புறம் நான் அதெல்லாம் ஜுவால் பண்ணிட்டோன்னதான் என்னோட பங்கத்து வாட்டர் போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி
மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. அந்த அந்த டப்பாவெல்லாம் கோத்தால போட்டு சீல் பண்ணது யாரா இருந்திருக்க முடியும்? அதான் எனக்கே தெரியல. சோ அது யாரா இருக்கும் எனக்கே ஆச்சரியம். ஏன்னா நான் அந்த செலஃபன் டேப்லாம் டிராவர் உள்ள வேற வச்சிருந்தேன். மேல வந்து கோத்தா மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த குக்கீஸ் எல்லாம் கோத்தா உள்ள வச்சு அப்படியே சீல் பண்ணிருக்கு, அழகா சுத்தம் பண்ணிருக்கு, கம்மாசம் அடுக்கி வச்சிருக்கு வேற உள்ள. யாரும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடைசியா ஸ்கூல் வந்தது நான் தான். ஒரு 6:45 6:50 கிட்ட இருக்கும். மறுநாள் வந்து காட் அங்கிள் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி. அங்கிள் சொன்னார் யார்கிட்டயும் சொல்லாத, அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கீ வந்து வேற யார்ட்டையும் இல்லையே, என்கிட்ட மட்டும் தானே இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரேயர்ஸ் பண்ணாங்க என்னோட பெண்ணுத்துவம். அப்புறம் பிரேஸ் பண்ண சொன்னாங்க. ஓகே இதுக்கப்புறம் கச்சா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அது வந்து செகண்ட் இன்சிடென்ட். மூணாவது இன்சிடென்ட் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மூணாவது இன்சிடென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவ் கீதாவுடன் மர்மதேசம். மலர் டீச்சர் அவங்க செகண்டரி ஸ்கூல்ல அவங்க டீச்சரா இருக்கும்போது நடந்த சம்பவங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூல்ல ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இவங்க வந்து I'm not afraid of you அப்படின்னு என்னமோ சவால் விட்டுருக்காங்க. அதோட டப்புன்னு ஃபேன் வந்து நின்றுச்சு. அது மட்டும் வந்து ஆஃப் ஆகாம அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போனதும் ஒரு சைனீஸ் லேடி, ஒரு 40 வயசு இருக்கும், ஒரு டீச்சர், மேபி டீச்சரா இருக்கலாம், அந்த 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 மாதிரி ஒரு உருவத்தை இவங்க பார்த்துருக்காங்க. அவங்கள அமுக்குற மாதிரி கண்ணு வெள்ளையா, அப்புறம் ஸ்கர்ட் போட்ட ஒரு சைனீஸ் லேடின்னு சொன்னாங்க. அது ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் குக்கீஸ் டப்பாலாம் வந்து இவங்க மேஜிலே வச்ச டப்பா, மறுநாள் வந்து பார்த்தா எல்லாம் பாக்ஸ்ல சீல் ஆயிருக்கு. ஆனா யார் வச்சா என்ன வச்சாங்கன்னு ஒரே குழப்பம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்தது மூணாவது இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு சொல்லுங்க டீச்சர். ஓகே, மூணாவது இன்சிடென்ட் கிட்டா நான் வந்து அதே கிளப் மசாக்கான் தான் நான் இருக்கேன். பட் என்னன்னா அந்த பிளாக்ல வந்து வாஷ்ரூம் வந்து கீழே 1வது ஃப்ளோர்ல அண்ட் தென் 4வது ஃப்ளோர்ல மட்டும்தான் இருக்கும். சோ எங்களோட 3rd ஃப்ளோர்ல வாஷ்ரூம் இருக்காது. சோ பிள்ளைங்க போனோம்னா ஒண்ணு கீழே இருக்கணும் இல்ல மேல போகணும். அப்ப குக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட் சொன்னிச்சு, செகு திரும்ப வாஷ்ரூம் போகணும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே நீ போன்னு நான் சொல்லிட்டேன். போன பிள்ளை டக்குன்னு வந்துருச்சு. நான் கேட்டேன் நீ போயிட்டியா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த பிள்ளை சொல்லிச்சு நான் போயிட்டேன் செகுன்னு. சரி நீ கீழே போனியா மேல போனியான்னு கேட்டேன். இல்ல செகு இந்த ரோலியே தான் நான் போனேன் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் இந்த ரோலியே தண்டாஸ்னா ரொம்ப வருஷமா லாக் பண்ணிருக்கேன், எப்படி நீ போன அப்படின்னு கேட்டப்ப அந்த பிள்ளை சொன்னிச்சு, இல்ல செகு ஓபன் பண்ணிருந்துச்சு நான் அங்கதான் போனேன். அப்ப எனக்கு சந்தேகம் ஆயிட்டு அந்த பிள்ளைய கூப்பிட்டு ஓகே வா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். அந்த அந்த வாஷ்ரூம் லாக் பண்ணிருக்கு, திறக்கல. அந்த பிள்ளை அந்த வாஷ்ரூம் பாக்குது, என்ன பாக்குது, வாஷ்ரூம் பாக்குது. அதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்லுவாங்க திகப்பா ஆயிடுச்சு. அப்ப இல்ல சிக்கோ நான் இங்கதான் போனேன், இப்பதான் போனேன் அப்படின்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன் லாக் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த பிள்ளை ரொம்ப பயந்த மாதிரி ஆயிட்டோன்னு நான் சொன்னேன் ஓகே ஓகே பரவாயில்ல, யாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்ம நினைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய ஒரு மாதிரி கூல் டவுன் பண்ணி நான் அனுப்பிவிட்டேன். நான் சொன்னேன் யார்ட்டையும் நீ சொல்லாத இந்த மாதிரி நடக்குது, நம்ம மத்த ஸ்டூடெண்ட் பயந்துருவாங்க அப்படின்னு அந்த பிள்ளைய நான் வந்துட்டு அனுப்பி வச்சேன். சோ இது வந்து 3rd இன்சிடென்ட். இன்னும் ஒரு இன்சிடென்ட்க்கு 4வது இதே மாதிரிதான் கோகோ டேக்கு முதல் நாள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த ரூம் லாக் பண்ணிட்டு நான் வந்து என்னோட ஹேண்ட் போன் தெரியாம உள்ளே வச்சுட்டேன். சோ நான் வாஷிங் மிஷின் உள்ள ஒண்ணு இருக்கும் அங்க வச்சிருக்கேன். சோ நான் மறுநாள் வந்துடுவேன். நான் ஸ்டூடெண்ட் சொல்றேன் 5 மணிக்கெல்லாம் வந்து நான் சமைக்கணும் காலையில கோகோ டேக்கு. நான் சொன்னேன் மேல போய் 2 சட்டி எடுத்துக்கோங்க அண்ட் தென் என்னோட ஹேண்ட்போன் நாங்க விட்டுட்டேன், நீங்க எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்க போயிட்டு திறந்துட்டோடனே, ஏன்னா அந்த இடம் இருட்டா இருக்கு, திறந்துடனே 2 ஷேடோ மாதிரி அப்படியே பாத்துருக்குங்க பிள்ளைங்க. பார்த்துட்டு அதுங்க ரொம்ப பயந்துட்டு அப்படியே வெளியே நின்று டக்குன்னு லைட் தட்டிட்டு
சட்டியை மட்டும் எடுத்திருக்குங்க. என்னோட ஹெட்போன் அது கண்ணுக்கு படல. சோ வந்து அதுங்க லாக் பண்ண போதுங்க கதவை, என்னோட ஹெட்போன் வந்து ரிங் பண்ணிருக்கு. சோ ஓகே, ரிங் பண்ணிட்டோன்னே அது வெளிச்சத்துல இருந்து வாஷிங் மிஷின் மேல இருக்குன்னு எடுத்துட்டு வந்துருச்சுங்க பிள்ளைங்க. சொல்லிச்சுங்க, செகு நல்ல வேலை உனக்கு போன் ரிங் பண்ணுச்சு, இல்லாட்டி நாங்க எடுத்திருக்க மாட்டோம், நாங்க போயிட்டோம் 2 உருவத்தை நாங்க பார்த்து ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்ட்டு. அந்த உருவம் பார்க்க எப்படி? அப்புறம் வந்து அந்த உருவம் வந்துட்டு ரொம்ப வளர்த்தியா ஒயிட் கலர்ல அப்படியே ஷேடோ மாதிரி இருந்திருக்கு. அப்ப நல்லவேளை உனக்கு யாரோ கால் பண்ணாங்க. நான் வந்து போன் செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நான் அலாம் வந்து அன்னைக்கு நான் வைக்கல. அண்ட் தென் நான் வந்துட்டு போன் செக் பண்ண யாருமே எனக்கு கால் பண்ணல. சோ எனக்கே தெரியல அந்த போன் எப்படி ரிங் பண்ணுச்சு அந்த டைம்ல, யார் எனக்கு அந்த டைம்ல கால் பண்ணிருப்பா. நான் செக் பண்ணிப்பேன், எதுவுமே இல்ல, கால் லிஸ்ட்ல எதுவுமே இல்ல. சோ இது வந்து 4வது இன்சிடென்ட். அதுக்கப்புறம் தான் அந்த போய் நான் எல்லா டீச்சர்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்ப வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மத்த டீச்சர் சொல்றாங்க, எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, பெங்கில ஜாமாவை நாங்க போட்டு போய் மறுநாள் பார்த்தா அடுக்கி இருக்கோம் எல்லாமே அப்படின்னு. ஆமா. அப்புறம் 3வது வாட்டி வந்து எல்லாம் பிரேயர்ஸ் நடக்கும் போது அவங்க கேட்டு அந்த சைனீஸ் பிரேயர்ஸ் நடக்கும்போது அவங்க கேட்டிருக்கும் போது சொல்லிருக்கு, அந்த பிலே மசாக்கான்ல சொல்லிருக்கு, இந்த செகு சமைக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நான் அங்கேயே இருந்துக்கிறேன், என்ன விட்டுருங்க, என்ன கச்சாவ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கு. இதான் கீதா நடந்துச்சு. பேயே உங்க ஃபேன் ஆயிடுச்சு. நானும் உங்க ஃபேன் ஆயிட்டேன் போங்க. அப்படி என்ன சமைச்சீங்க நீங்க அந்த பேயை மாய்க்கிற அளவுக்கு? நம்ம இந்தியன் ஃபுட் தான் சமைப்பேன். என்ன அது சைனீஸ் ஃபுட்ல. சரி, அப்ப அந்த உருவம் யாரு என்ன ஏதுன்னு அந்த பிரேயர்ஸ் டைம்ல வந்து எதுவும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ பேசினப்ப அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து டீச்சர் அண்ட் தென் ஒன்னொன்னு வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. அவங்க வந்துதான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க. அந்த டீச்சரோட ஆத்மா ஏன் இன்னும் அங்க சுத்திட்டு இருக்கு? அந்த இன்னொன்னு வந்து ஸ்டூடெண்டா? ஒன்னொன்னு வந்து ஸ்டூடெண்ட். ஸோ ஏன் இவங்களோட ஆத்மா இன்னும் அந்த ஸ்கூல்ல இருக்காங்க? அது வந்து எங்களுக்கு தெரியல, என்கிட்ட சொல்லல அவரு. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த பிரேயர்ஸ் வந்து இந்த போன வருஷம் கோவிட் டைம்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க ஸ்கூலுக்கும் போய் எங்க சான்ஸ் கிடைக்கல. ஸோ எங்ககிட்ட வந்து எங்க பங்குக்கு வந்து ஜஸ்ட் ராஃப்லி தான் சொன்னாங்க. இந்த சம்பவம் நடந்தது இப்போ போன வருஷமா? ஆமா. ஒன்னும் வெயிட் பண்ணிட்டு என்ன ஒன்னும் வந்து சமைக்கல இவங்க அப்படின்னு 1 வருஷத்துக்கு மேல வந்து கோவிட் எல்லாம் முடிஞ்சதும் போய் ஒரு பிரியாணியை போடுங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா போட்டுருவோம். மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.